வணக்கம் மக்களே. பேன் கார்டு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும் சரி, இல்லை புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா மத்திய அரசு பேன் கார்டு விதிகளை பெரிய அளவில் மாற்றிருக்காங்க. இதனால் இனி பேன் கார்டு எதற்கெல்லாம் கட்டாயம், எந்த இடத்துல விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேன் கார்டு அப்படின்றது அனைவருக்குமே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆதார் அட்டை போலவே இந்தியா முழுக்க பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே கம்பல்சரியான ஒன்று. இப்போது ஒன் பை ஒன்னாக அப்டேட்டை பார்த்துடலாம். புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறவங்களுக்கு இது வரைக்கும் ஆதார் கார்டு மட்டும்தான் வந்து இருந்தால் போதும், உங்களுக்கு பேன் கார்டை உடனே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய விதியின்படி பேன் கார்டு வாங்குறதுக்கு ஆதார் கார்டு மட்டும் போதாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் அல்லது பாஸ்போர்ட் போன்ற கூடுதல் ஆவணங்கள் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்று. எதற்காக அப்படின்னா மோசடிகளை தடுப்பதற்காகன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆதார் கார்டை வச்சு யாருனாலும் வந்து ஈஸியாக பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இனிமேல் அது முடியாது. இரண்டாவது அறிவிப்பா, இதற்கு முன்னாடி பேன் கார்டில் ஒரு பெயர் இருக்கலாம், ஆதார் கார்டில் ஒரு பெயர் இருக்கலாம். ஆனால் இதற்கு மேலே ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் துல்லியமாக பேன் கார்ட்லேயும் அச்சிடப்படும். எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடனே பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான பழைய படிவங்களான ஃபார்ம் 49A மற்றும் 49AA முழுமையாக நீக்கப்பட்டு ஃபார்ம் 93, 94, 95, 96 ஆகிய 4 புதிய படிவங்கள் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இது வந்து இந்திய குடிமக்களுக்கு, வெளிநாட்டு நபர்களுக்கு, நிறுவனங்களுக்கு என தனித்தனி படிவங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால ரொம்பவே சுலபமாக இருக்கும். அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பாக, நீங்கள் வங்கி கணக்கு வச்சுருக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் முன்னாடி ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே பேங்க்கில் ரொக்கமாக டெபாசிட் பண்ணால் பேன் கார்டு அப்படின்றது கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய விதிகளின்படி அந்த தினசரி வரம்பு அப்படின்றது நீக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் செய்கிறீங்க இல்லைனா வித்ட்ரா செய்கிறீங்க அப்படின்னும் போது தான் உங்களுக்கு பேன் கண்காணிப்புக்குள் வரும் அப்படின்னு இருக்காங்க. அதற்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு பேன் கார்டே இனிமேல் தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஹோட்டல் பில்கள், ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லைனா தங்குறதா இருக்கட்டும், இது 50,000க்கு மேலே போனால், அதாவது 1 லட்சம் ரூபா போனால் தான் உங்களுக்கு பேன் கார்டு அப்படின்றது கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. அசையா சொத்துக்கள் நீங்கள் வாங்குறீங்க, அதாச்சும் லேண்ட் வாங்குறீங்கன்னா பேன் கார்டு காட்ட வேண்டிய வரம்பு இனிமேல் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா பேன் கார்டு கம்பல்சரி. அண்ட் நான்காவது முக்கிய மாற்றம் என்ன அப்படின்னா, எதற்கெல்லாம் பேன் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கு இந்த பேன் கார்டு அப்படின்றது கம்பல்சரி. இது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கார் இல்லைனா 2 வீலர் வாங்குறீங்கன்னா பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். 45 லட்சத்திற்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்து பரிவர்த்தனைகளுக்கும் பேன் கார்டு கட்டாயம். இதுவரையும் பேன் கார்டு இல்லாதவங்க பயன்படுத்திய ஃபார்ம் 60 முற்றிலும் நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக இப்போது ஃபார்ம் 97 கொண்டு வரப்பட்டிருக்கு. அண்ட் ஃபைனலாக யாரெல்லாம் வந்து பேன் கார்டுடன் ஆதார் கார்டை இன்னுமே லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களோட பேன் கார்டெல்லாம் ரத்து செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அரசாங்கத்தோட இந்த புதிய விதிகளுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டாக இருந்துக்கோங்க. பேன் கார்டுடன் ஆதார் அட்டையும் லிங்க் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் சேலரி வாங்குறவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தமானது இப்போ பிடிக்கிறத விட 2 மடங்காக பிடிப்பார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இவை அனைத்துமே தான் பேன் கார்டு உள்ளவர்களுக்கு வெளியான சில முக்கியமான அதிரடி அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.